இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுருக்கோழிக்கு தான் கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து சுருக்கோழி தட்டன்னு சொன்னாங்க. கஞ்சி டிஃபன் எடுத்துன்னு வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டின்னு கிளம்பிட்டேன். கடன் மேலே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். பார்த்தீங்கன்னா மாப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். கண்ணுக்கு மாப்பே தெரியல சுத்தமாக. கொஞ்சம் தூரம் மகாலிபுரம் கிட்டே வந்து ஓடியாந்தோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு கண்ணு மாப்பு வந்து தெரிஞ்சது. எப்படி வலையை எடுத்து வலையை சுற்றுறோம், சுற்றிட்டு மீன் எப்படி ஏற்றுறோம்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் வந்து எல்லாமே தெரியும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் கிடச்சிது. கவலை மீன் சொல்லுவாங்களா, அந்த மீன் தான் கிடச்சிது. அந்த மீன் வந்து ஒரு 1.5 போட்டு கிட்டே கிடச்சிது எங்களுக்கு. அதை தான் ஏற்றுறோம் பாருங்கள். ஏற்றிட்டு இன்னொரு போடும் அளவு விட்டு சாயந்தரம் 5 மணி ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் எப்படி வலை சுற்றுறோம், மீன் ஏற்றுறோம்னு சொல்லிட்டு. சுருக்கோழியோட ப்ரொசீஜரே இதான். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு போட்டு மீனும் ஏற்றி முடிக்க போகிறோம். அதான் ஏற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு ஓட்ட வேண்டியது தான் போட்டேன். நாங்கள் வந்து மகாலிபுரம்லாம் தாண்டி இருக்கோம். எப்படியோ 2 மணி நேரம் ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. உங்களை சுற்றி பார்த்தா வெறும் இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ் தான். ஃபுல்லாக கடல் ஃபுல்லாக ஜெல்லி ஃபிஷ் தான் இருக்குது. வேறு எதுவும் இல்லை. மீன் கம்மியாக தான் இருக்குது. வீட்டுக்கு ஓடி வரும்போது பக்கத்து ஊர் போட்டு ஒன்று இன்ஜின் ரிப்பேர் ஆகி அவங்கள ஹெல்ப் பண்ண கொடுத்தாங்க. நாங்கள் போய்ட்டு அவங்கள கட்டி போட்டு ஊருக்கு நேராக இட்டு வந்து விட்டோம். நீங்களும் இந்த மாதிரி எதனா போட்டுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கீங்களா?